Hi students, class 10, chapter 6, exercise number 6.5, question number 11. The electric pole subtended an angle of 30 degree at the point on the same level at its foot. At the second point B, meters above the first. The depression of the foot of the tower is 60 degree. The height of the tower in meter is equal to. So, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது height of the tower தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று போட்டுக்கலாம். ஹைட் ஆஃப் த டவர் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இது ஃபுட். இதனுடைய ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஹைட் ஆஃப் த டவர் ஹெச்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் பி மீட்டர் அபவ் த ஃபர்ஸ்ட். இங்கே பி மீட்டர் என்ன இருக்குது? அபவ் த ஃபர்ஸ்ட்டு. த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த ஃபுட் ஆஃப் த டவர். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த ஃபுட் ஆஃப் த டவர், திஸ் இஸ் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது 60 அப்படின்னா தட் இஸ் த பாயிண்ட் இப்படி இருக்கும். இது 60 அப்படின்னா இது என்ன இருக்கும்? 60 தான் இருக்கும், சரிங்களா? இது நமக்கு ஏ பி சி டி இது ஈன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஹைட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிசி இஸ் ஈக்குவல் டு இடி இருக்குமா? இங்கே இந்த லென்த்தும் இந்த லென்த்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இபி இஸ் ஈக்குவல் டு டிசிக்கு ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த tan 60 டிகிரிக்கு எடுத்துக்கிறேன். tan theta is equal to opposite divided by adjacent side. இங்கே tan 60 டிகிரி இதுக்கு இது எடுத்துருக்கேன். இந்த tan 60 அப்படின்னா இங்கே ஆப்போசிட் சைடு, இது adjacent side. ஆப்போசிட் சைடுங்கிறதுக்கு டிசி டிவைட் பை adjacent side is பிசி. tan 60க்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியும், √3 is equal to டிசிக்கு வந்து நம்ம இங்கே பின்னு எடுத்துருக்கோம், பி டிவைட் பை பிசி நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, சரிங்களா? ஸோ இப்போ பிசி இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கிறதா எடுத்துக்கலாம். நான் இங்கே பிசின்னு எடுத்துக்கிறேன், இல்லைன்னா எக்ஸ் எடுத்துக்கலாம், ரைட், சரிங்களா? இதை எக்ஸ்ன்னு எடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன வரும்? எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிவைட் பை √3. இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வரோம், இந்த √3 இந்த பக்கம் கொண்டு வந்துடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிவைட் பை √3. இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கேன். இப்போது tan 30 டிகிரிக்கு என்ன வேல்யூ வரும்னு பாருங்கள். tan 30 டிகிரிக்கு இது டோட்டல் ஹைட் ஆச்சு. டைரெக்டாக எழுதுகிறாங்க. இங்கே tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு இஸ் ஏபி டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு இஸ் பிசி. ஸோ tan 30க்கு 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ இங்கே ஹெச், பிசிக்கு என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கு, அந்த பக்கம் கொண்டு போங்க. நம்மளுக்கு இங்கே ஹைட் மட்டும் தான் தேவை. இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தோம், இந்த டினாமினேட்டர் இந்த பக்கம் கொண்டு வந்தால் நியூமரேட்டர் வந்துடும். ஸோ ஹைட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை √3. எக்ஸுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், பி பை √3ன்றது. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு பி டிவைட் பை √3 டிவைட் பை √3. இங்கே நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு வந்துச்சுன்னா பி டிவைட் பை √3 இன்டூ √3 இஸ் நத்திங் பட் பி டிவைட் பை 3. ஸோ த ஹைட் ஆஃப் த டவர் இஸ் பி டிவைட் பை √3 இஸ் த ஆன்சர். அது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். Option 2 B by 3. So option 2 B by 3 is the right answer. Next question number 12. A tower is 60 meter height. Its shadow is x meter shorter when the sun altitude is 45 degree. Then when it has been 30 degree. Then x is equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா டவரோட ஹைட் கொடுத்துருக்காங்க. அதனோட ஷேடோ வந்து x மீட்டர் கம்மியாக இருக்குன்றாங்க. x மீட்டர் கம்மியாக இருக்கும்போது அதனோட ஆங்கிள் என்ன இருக்குன்னா 45 டிகிரி. அதுக்கு முன்னாடி இருந்த ஆங்கிள் என்ன இருக்குது அப்படின்னா 30 டிகிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ அந்த டவரோட ஹைட் வந்து 60 மீட்டர். அப்போது அதனோட ஆங்கிள் வந்து 30 டிகிரியாக இருக்குது. இப்போது அந்த ஆங்கிளில் இதனுடைய டிஸ்டன்ஸ் ஷேடோ வந்து எக்ஸ் மீட்டர் கம்மியாக இருக்குது. எக்ஸ் மீட்டர் ஷேடோ கம்மியாக இருக்கும்போது அதனுடைய ஆங்கிள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஷேடோ எக்ஸ் மீட்டர் ரெடியூஸ்ட், த ஆங்கிள் இஸ் 45 டிகிரி. குறையும் போது 45 டிகிரி. இது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதனால் இந்த டிஸ்டன்ஸை ஒய்னு எடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ tan 45 டிகிரிக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? tan 45 டைரெக்டாக எழுதுகிறேன். tan 45 டிகிரி டு ஆப்போசிட் டிவைட் பை adjacent side. Here opposite side is 60 degree, 60 meter and adjacent side is BC y. tan 45 க்கு வேல்யூ தெரியும், that is 1 is equal to 60 divided by y. இந்த y அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா y is equal to 60. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. அடுத்து tan 30 க்கு பாருங்க. tan 30 degree is equal to opposite side divided by adjacent side. Opposite side இங்க 60,
இந்த adjacent side இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் adjacent side that is x plus y or y plus x. ஸோ tan 30க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும் 1 by root 3 is equal to 60 divided by x plus y. நம்மளுக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ தான் தேவைப்படுது. இந்த x plus y ரெண்டுமே இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அந்த ரூட் த்ரீ இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டினாமினேட்டருக்கு இந்த பக்கம் வச்சுன்னா மல்டிப்ளை போயிடும். 60 இந்த டினாமினேட்டர் அந்த பக்கம் வச்சுன்னா நியூமினேட்டராக வந்துடும். சரிங்களா? ஒய்க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும். தட் இஸ் 60. தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 60 ரூட் 3. இந்த 60 அந்த பக்கம் கொண்டு போங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 ரூட் 3 மைனஸ் 60. ரெண்டுத்துலேயுமே 60 காமனாக இருக்குது. காமனாக வெளியே கொண்டு வந்தால் ரூட் 3 மைனஸ் 1. ரூட் 3க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும் 60 இன்ட்டு 1.732 மைனஸ் 1. இதை செப்பரேட் பண்ணுங்கள், இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா 60 இன்ட்டு 0.732. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 2s are 12, 2 remainder 1, 6 3s are 18 plus 1 19, 6 7s are 42 plus 1 43. இங்கே ஒரு 0 ஆட் பண்ணோம். 3 decimal places 1 2 3. ஸோ 43.92 எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ 43.92 அப்படின்றது செகண்ட் ஆப்ஷனில் வருது. ஸோ the second option 43.92 meter is the correct answer. Thank you students.